வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான வால் ஹேங்கிங் தாங்க. அதாவது தாமரைப்பூவும் விளக்கும் இருக்கிற மாதிரி சூப்பரான நம்ம இது பூஜை ரூமில் கூட அழகாக தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 தாமரைப்பூ எடுத்துருக்கேன், 2 விளக்கு எடுத்துருக்கேன். இதில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் தாமரைப்பூ மேலே ரெட் கலரும் கீழே பச்சை கலரும் கொடுத்துருக்கேன் இலைக்கு. இந்தமாரி காயினில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைட்டாக பென்சிலால் நீங்கள் இந்தமாரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி டாட்டாக வைங்க. வரைஞ்சிட்டா தான் உங்களுக்கு அழகாக அழகாக வரும். அது மேலேயே இந்தமாரி ஃபுல்லாக வெள்ளை கொடுத்துருங்க. அதே போல் விளக்குக்கு ரெட் கலர் கொடுங்க. எல்லோ கலர் அடித்ததுனால ரெட் கலர் தான் எடுக்கும். மேலே ஒயிட் கலர் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதில் நம்ம கம் தடவிட்டு மிரர் வைக்க போகிறோம். கண்ணாடி பார்க்கவே அழகாக இருக்குங்க. நம்ம பூஜை ரூமில் மாட்டும்போது சின்ன சின்ன கண்ணாடி ஒட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். இதுலேயும் அதேமாரி கண்ணாடி ஒட்ட போகிறோம். இதில் கொடுக்குற டிசைன் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன டிசைன் கொடுக்க முடியுமோ கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச டிசைனை நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், சுற்றி ஒரு 4 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கோல்டு கலர் பெயிண்டில் இந்தமாரி டாட்டாக வச்சு அந்த கேப்பையும் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே நம்ம முத்துமணி கூட ஒட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிரரை சுற்றியும் அதே போல் கோல்டு கலர் பெயிண்டில் ஒட்டியாச்சு. எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இதில் முத்துமணி வச்சு நடுவில் ஒரு கண்ணாடி ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம முத்துமணி வெள்ளை கலரில் கோர்த்துருக்கேன். கோர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஊசி நூலால் அதில் ஹோல் போட்டும் அந்த தாமரை பூலையும் அகல் விளக்குலையும் ஊசியால் ஹோல் போட்டும் கட்டலாம். நான் இந்தமாரி ஒட்டியிருக்கேன். ஒட்டினா தான் உங்களுக்கு திரும்பாத இருக்கும், இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்தமாரி ஒரு 3 மணி மேலே விட்டுட்டு இந்தமாரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த ரவுண்டு ஷேப் எல்லாமே தலைக்கீழ ஒட்டுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் அகல் விளக்கு நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணோமோ அதேமாரி ஒரு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம் தடவிட்டு அது மேலேயும் மூடியும் வைக்கலாம். நான் அதுமாரி பண்ணாத இப்போ வீடியோக்காக பேப்பர் டேப் வச்சு தான் ஒட்ட போகிறேன். நீங்கள் பேப்பர் டேப் இல்லைன்னா செலட்டின் டேப் கூட வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நூலெலாம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே செலட்டின் டேப் வச்சு ஒட்டிடுங்க. நான் ஒரு 3 தாமரைப்பூ வைக்க போகிறேன். இதே போல் ஒரு 2 மணி, அந்த ரவுண்டு ஷேப்பு, அதுக்கப்புறம் ஒரு தாமரைப்பூ. ஃபஸ்ட்டு மேலே விளக்கு இருக்கும், அதுக்கப்புறம் கீழே தாமரைப்பூ. இது ஆன்லைனில் கூட இதெல்லாம் டிசைனாக வச்சு ஆன்லைனில் விற்கிறாங்க. இது நம்மளே இந்தமாரி அட்டையில் பெயிண்ட் பண்ணி அழகாக பூஜை ரூமில் 2 பக்கமும் தொங்க விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இன்னும் நிறையவோ கூட தாமரைப்பூ, இந்த பக்கம் 5 தாமரைப்பூ, 4, 3, 2 அந்தமாரியும் போட்டு நம்ம வாசல்லையும் நிலவாசலில் கூட இதுமாரி போடலாம். பாருங்கள், இந்தமாரி நான் பேப்பர் டேப் ஓட்டியிருக்கேன். செலட்டின் டேப்பும் ஓட்டலாம், பேப்பர் டேப்பும் ஓட்டலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த பக்கம் திருப்பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்பை வெளிப்பக்கம் தெரிகிற டேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு க்ரீன் கலர் உள்ளன் நூலை இந்தமாரி கட்டிட்டு ரெட் கலர் நூல் அது மேலே இப்படி சுற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெட்டும் க்ரீனும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கனால இந்தமாரி உள்ளன் நூலை இந்தமாரி கட்டிட்டு டைட் பண்ணி கட்டிவிடுங்க. கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல அதை நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுற பாருங்க. இந்த டேப்பை இந்தமாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு சில்வர் பெல் இருந்தால் கூட அழகாக ஒரு பெல்லு ஜாயின் பண்ணி பெல்லு தொங்குற மாதிரியும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான வால் ஹேங்கிங். ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.